அண்ட் இன்னைக்கு நம்ம யாருகிட்ட இருந்து கத்துக்க போறோம் அப்படின்னா, இஸ் சச் அன் அமேசிங் பர்சன். 22 இயர்ஸ் ரிச் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள பர்சன். ஒரு மோர் தென் 35 lakhs அண்ட் அபோவ் பீப்புளுக்கு வந்து ஹெல்த், வெல்த், ஹாப்பினஸ் வந்து சேஞ்ச் பண்ணி கொடுத்திருக்காரு. ஈவன் என்னோட லைஃப்லயுமே சரி, என்னோட ஹோல் ஃபேமிலியோட லைஃப்லயுமே வந்துட்டு இவர் வந்து எங்களுக்கு அப்கிரேட் வந்து பண்ணி கொடுத்திருக்காரு. ஸோ அவங்க கிட்ட இருந்தா நீங்க கத்துக்க போறீங்க. குட். ஓகேங்க. எல்லாருக்கும் வணக்கம். நீங்க எவ்வளவு நேரம் நீங்க கத்துக்கிறீங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹைலி சக்சஸ்ஃபுல் பீப்புள் 3 to 5 hours லேர்னிங்ல உள்ள இருப்பாங்க. அவங்க துறை சம்பந்தப்பட்ட அவங்களுக்கு தேவைப்படுற இல்ல அவங்க அப்டக்கிள்ஸ் என்ன ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்களோ அதை ஓவர் கம் பண்ணக்கூடிய அந்த லேர்னிங்ஸை அவங்கள விட சக்சஸ்ஃபுல்லா இருக்கிற பீப்புள் இருந்து லேர்ன் பண்ணுவாங்க. இந்த ரூம் வந்துட்டு கிரியேட் பண்ணி இந்த ஃபாரம் நம்ம இந்த கம்யூனிட்டி கிரியேட் பண்ணதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஒவ்வொருத்தருமே இந்த ரூம்குள்ள நீங்க வந்துட்டு வெளியில போகும்போது ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸோட நீங்க வந்துட்டு வெளியில போகணும். என்னோட ஸ்ட்ராங் ரெக்கமெண்டேஷன், நீங்க என்ன லேர்ன் பண்றீங்களோ அதை எடுத்துட்டு போய் அப்ளை பண்ணுங்க. இப்ப நம்ம எகைன் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைம் நமக்கு வந்து என்ன பண்றதுன்னே தெரியாது. நமக்கு ஒரு சிக்கல் வந்துட்டு என்ன அப்படின்னா உருவாகி இருக்கும். ஏதாவது ஒரு சிக்கலா இருக்கலாம். அது எதோ சம்பந்தப்பட்ட சிக்கலா கூட இருக்கலாம். அதுல இருந்து நம்ம விடுபடணும் அப்படின்னா, நம்ம அந்த சிக்கல்ல மாட்டினதுக்கு வந்துட்டு காரணம், அது ஹெல்த்தா இருக்கட்டும், வெல்த்தா இருக்கட்டும், இல்ல ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், இல்ல ஒரு விஷயத்தை நீங்க பண்ணணும்னு கத்துக்கிட்டு தெரியாம இருக்கிறதா இருக்கட்டும். லர்னிங் இல்ல அப்படின்னா நம்ம அந்த இடத்துல வந்துட்டு என்ன அப்படின்னா சிக்கிக்குவோம். என்ன மனோநிலையில நம்ம அந்த சிக்கலை நம்ம உருவாக்கிக்கிட்டோமோ, ஒரு முடிச்சு வந்துட்டு போட்டோம், சரியா? அதே மனோநிலையில நீங்க அந்த முடிச்சை வந்துட்டு அவுக்க முடியாது. நமக்கு என்ன அப்படின்னா அதை விட கொஞ்சம் உயர்ந்த நிலை வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம அடையணும். அதே மனோநிலை இல்லாம ஒரு உயர்நிலையை அடைஞ்சோம் அப்படின்னா அந்த முடிச்சை வந்துட்டு நம்ம அவுக்கிறதுக்கு வந்துட்டு நமக்கு தெரியும். நம்ம போட்ட முடிச்ச நம்ம ஏற்படுத்திக்கிட்ட சிக்கலை நம்மளை தவிர வேற யாராலையுமே வந்துட்டு கிளியர் பண்ண முடியாது. இப்ப நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அந்த மாதிரி உங்களோட சிக்கலை நீங்க வந்துட்டு தீர்க்கறதுக்கு நீங்க இங்க கத்துக்கிறதுக்கு உண்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துட்டு இருக்கு. இந்த ஃபாரம்ல வந்து கிட்டத்தட்ட இப்ப எவ்வளவு பேர் இருக்காங்க? 1000 பேர் வந்துட்டு என்ன அப்படின்னா 1000 பேர் இருக்கிறீங்க. உங்களோட வாழ்க்கையில லைஃப் வந்துட்டு அப்படியே போயிட்டே இருக்கு. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் நீங்க எதிர்பார்க்காம அன்சர்டனிட்டி ஏற்பட்டு சிக்கல்ல போய் மாட்டிக்கிட்டீங்க, சரியா? அப்புறம் அந்த சிக்கல்ல இருந்து நீங்க வெளியில வர்றதுக்கு எந்த பாயிண்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா முக்கியமான பாயிண்டா இருந்தது? அதுல நீங்க எக்ஸாக்டா நீங்க என்ன பண்ணீங்க? என்ன நீங்க ஒரு ஐடியாவோ ஒரு லேர்னிங்கோ உங்களுக்கு ஏற்பட்டது? அது எப்படி ஏற்பட்டது? அதுக்கப்புறம் நீங்க அதை அப்ளை பண்ணி எப்படி அதுல இருந்து நீங்க வெளியில வந்தீங்க அப்படிங்கறத நீங்க சொல்லும்போது அந்த ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நீங்க சொல்லக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷன் நம்ம எல்லாருமே எகெயின் வந்துட்டு என்ன அப்படின்னா லேர்ன் பண்றதுக்கும் ரீலேர்ன் பண்றதுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி வந்துட்டு என்ன அப்படின்னா கிரியேட் ஆகும். அந்த மாதிரி உங்களோட வாழ்க்கையில ஒரு சிக்கல் ஏற்பட்டு நீங்க வெளியில வந்த அந்த சம்பவத்தை வந்துட்டு ஷார்ட்டாகவும் ஸ்வீட்டாகவும் ஷேர் பண்றதுக்கு விரும்பக்கூடிய பீப்புள் உங்களோட ஹேண்டை ரைஸ் பண்ணுங்க. கொஞ்சம் கோஆர்டினேட்டர்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா அவங்கள ஹேண்ட் ரைஸ் பண்றவங்களை வந்துட்டு ஸ்பீக்கர் பண்ணி மேல கொண்டாங்க பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்தவங்க வந்துட்டு ஷர்மிளா. ஓகே, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கிறீங்க. இதுல யார் ஷர்மிளா பேச போறாங்களா இல்ல அவங்க ஹஸ்பண்ட் பேச போறாங்களா தெரியல. ஹலோ, வணக்கம். வணக்கம் சார், நான் ஷர்மிளா லண்டன்ல இருந்து பேசுறேன் சார். ஷர்மிளா லண்டன்ல இருந்து பேசுறீங்க. ஓகே, லண்டன். ஆமா, என்ன பண்றீங்கம்மா நீங்க? நான் ஒரு பார்ட் டைமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார், பிளஸ் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கேன் சார். ஓகே, சொல்லுங்கம்மா. ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து ஹெல்த்துக்காண்டி வந்தேன். ஸோ இந்த ஒரு 10 months பேக் வந்தேன் இல்ல சார். இல்ல இல்ல உங்களோட லைஃப்ல நீங்க என்ன உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா லைஃப்ல ஒரு சிக்கல் ஏற்பட்டது, அதை கொஞ்சம் நரேட் பண்ணிட்டு அதுல இருந்து எப்படி வெளியில வந்திருக்கீங்க அப்படிங்கிற சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். அந்த மாதிரி அனுபவங்கள் இருக்கா உங்களுக்கு? எஸ் சார், இருக்கு சார். ஸோ மெயினாக என்னோட குழந்தைங்க சார், நான் கோவப்படுவேன் ஜாஸ்தி. இதில் என்னோட ஹெல்த் வைஸ் ப்ராப்ளம் இருந்துச்சு, தைராய்டு இருந்துச்சு. 8 வருஷமா ஹைப்பர் தைராய்டுக்காண்டி நான் சஃபர் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ரிலாக்ஸா பேசுங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்க இந்த மாதிரி ரூம்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாவா? எஸ் சார், ஷியோர் சார். ஆமா, நீங்க ரிலாக்ஸா உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட நீங்க எப்படி பேசுவீங்களோ அந்த மாதிரி இந்த ரூம்ல இருக்கிறவங்க எல்லாருமே நமக்கு தெரிஞ்சவங்க அப்படி நினைச்சுக்கிட்டு, இல்ல அப்படி இல்லை அப்படின்னா நீங்க எங்கிட்ட வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க 1 to 1 பேசுற மாதிரி அப்படி நினைச்சுக்கிட்டு பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்க. கண்டிப்பா வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும், சரியா? ஷியோர் சார். நீங்க சொல்றது வந்து குழந்தைங்க மேல கோவமா இருந்தீங்க, அதுக்கப்புறம் அன்ஹெல்த்தியா இருந்தீங்க, தைராய்டு இருந்தது, ஓவர் வெயிட்ல இருந்தீங்களா? ஆமா சார், தைராய்டு 8 வருஷமா ஹைப்பர் தைராய்டு டேப்லெட் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். வேற என்ன பிரச்சனை இருந்தது உங்களுக்கு? கால் நரம்பு பிடிச்சிருக்கிற ப்ராப்ளம் இருந்துச்சு சார். மிட் நைட்ல கால் நரம்பு பிடிச்சு இழுக்கும். ஸோ ரொம்ப அது வலியா இருக்கும். ஸோ என்ன வயசு உங்களுக்கு? எனக்கு இப்போ 30 வயசு ஆகுது சார். 2 குழந்தைங்க இருக்காங்க.
இது 2 பிரச்சனை தான் இருந்ததா? இல்ல வேற ஏதாவது பிரச்சனை இருந்ததா உங்க அண்ட் வாழ்க்கையில? மணி ப்ராப்ளமும் இருந்துச்சு சார். மணி ப்ராப்ளம் என்ன இருந்தது? அப்ப வந்து மந்த்லி ஏர்ன் பண்றது வந்து கையில வந்து எங்களுக்கு 15ஆவது நாள்லயே எங்களுக்கு ஃபினிஷ் ஆயிரும். எக்ஸ்ட்ரா அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு தெரியாம நாங்க இருந்தோம். ஸோ ம். அந்த டைம்ல தான் எனக்கு இந்த சான்ஸ் கிடைச்சுச்சு. இது ஆன்லைன்ல பார்க்கக்கூடிய இல்ல, சான்ஸ் இல்ல, 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 கிடைச்சுச்சு. இல்ல. நாங்க உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருந்தது இல்லையா? அந்த ப்ராப்ளத்துல இருக்கும்போது உங்களோட மனநிலை எப்படி இருந்தது? நீங்க லண்டன்லயே அங்க இருந்தவங்களா? இல்ல வெளிநாட்டுல இருந்து போய் செட்டில் ஆனவங்களா அங்க? பேசிக் நான் ஒரு ஸ்ரீலங்கன் சார். நான் ஆஃப்டர் மேரேஜ் தான் சார் இங்க வந்தேன். 8 நீங்க இயர்ஸா இங்க வந்துட்டு இருக்கேன் சார். 8 இயர்ஸா இருக்கிறீங்க. சரி, ஓகே. எஸ் சார். அப்ப நீங்க மணி ப்ராப்ளம்னா என்ன மாரி ப்ராப்ளம் உங்களுக்கு? இப்ப ஹஸ்பண்டும் நானும் ஒர்க் போவோம். நான் பார்ட் டைம், அவர் ஃபுல் டைம். ஸோ அதனால எங்களோட இன்கம் வந்து எங்களோட 1 மந்த்க்கு ஃபுல்லா ரன் பண்றதுக்கே பத்தாது சார். ஸோ அந்த ஓ! மாரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் 2 குழந்தைங்களும் வந்துட்டாங்க. ஸோ இருங்க அதுல ஒரு வந்து நிமிஷம், ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு நிமிஷம் சார். இருங்கம்மா. ஒரு நிமிஷம் ஷோர். இருங்க. ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு நிமிஷம். இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க உங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு வேலைக்கு போறாரு. நீங்க எஸ் வந்துட்டு சார். பார்ட் டைமா வேலைக்கு போறீங்க. எத்தன குழந்தைங்க? 2 பேர் சார். 2 குழந்தைங்க. நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா பார்ட் டைமா போகும்போது அந்த குழந்தைங்கள யார் பார்த்துக்குவாங்க? ஹஸ்பண்ட் வீட்ல இருக்கும்போது நான் வருவேன் சார் வேலைக்கு. ஓ! மாத்தி மாத்தி போவீங்க. எஸ் சார். ஓகே. ஆ, சரி. அப்ப நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னா, உங்களோட வருமானம் வந்து ஒரு மாசத்துக்கு வந்துட்டு நீங்க சம்பாதிக்கிற 2 பேரும் சேர்ந்து சம்பாதிக்கிற பணம் வந்துட்டு உங்களோட லைஃப அந்த மந்த்துக்கு உண்டான எக்ஸ்பென்சஸ விட அதிகமா கம்மியா நீங்க ஏர்ன் பண்றீங்க. ஆமா சார். அப்ப நீங்க எப்படி அந்த கம்மியா இருக்கக்கூடிய மணிய எப்படி மேனேஜ் பண்ணீங்க? ஸோ அந்த டைம்ல வந்து ஹஸ்பண்ட் வந்து வெளியில கடன் வாங்குவாரு. ஓ! ஸோ அது கடன் வாங்கி அந்த அந்த மந்த்த வந்துட்டு ரன் பண்றது. அந்த மாரி போயிட்டு இருந்துச்சு சார் லைஃப். அப்ப கடன் எவ்வளவு இருந்திருக்கும் அந்த டைம்ல? ஸோ அந்த டைம்ல நாங்க 2000க்கு மேல பவுண்ட்ஸ் கணக்கு யுகே மணிக்கு 2003 அந்த டைம்ல 3000க்கு மேல இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கோம் சார் அத. 3000 இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. 3000 அப்படின்னா நம்ம ஊர் பணத்துல எங்க ஊர் பணத்துல வந்துட்டு ஒரு 3,00,000 ரூபாய் அப்ராக்ஸிமேட்டா எஸ் வச்சுக்கலாம். சார். எஸ் சார். 3 லேக்ஸ் வந்துட்டு அப்படின்னா உங்களுக்கு கடன் இருந்தது. சரி, ஓகே. அப்ப இது நீங்க அன்ஹெல்த்தியாவும் இருக்கிறீங்க. அதுக்கப்புறமேட்டு என்ன அப்படின்னா வருமானமும் பத்தல. குழந்தைங்களுக்கு வந்துட்டு உங்க குழந்தைங்க மேல கோவம் வரும். எத்தனை வயசு குழந்தைங்க? 2 பேருமே சின்ன வயசு 4 இயர்ஸ் ஆகுது பொண்ணுக்கு. பையனுக்கு 1 1/2 வயசு ஆகுது சார் இப்போ. அந்த அந்த குழந்தைங்க மேல கோவப்பட்டு என்ன பண்ணுவீங்க? பாப்பா தான் சார் கொஞ்சம் கூட சேட்டை பண்ணுவா. அந்த டைம்ல எனக்கு டென்ஷன் ஆகும். கோவப்படுவேன், கத்துவேன். இல்ல சம்டைம்ஸ் அடிக்க கூட செஞ்சிருக்கேன். ஓ! ஸோ அந்த குழந்தைங்க. டைம்ல எனக்கு ஆஃப்டர் தட் தான் ரியலைஸ் பண்ணுவேன். ஐயோ! பாவமே பொண்ண அடிச்சுட்டேனே அப்படின்னு சொல்லி. என்னோட ஹெல்த் வைஸ் தான் என் பொண்ணு மேல காட்டிட்டேன். அது ஒரு இல்ல, 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 ஃபேமிலில இல்ல. இருங்க, இருங்க, இருங்க. நிதானமா பேசுங்க. பிரேக் போட்டு பேசுங்க. ஏன்னா எனக்கு சரியா புரியாது. சரியா? ஓகே கொஞ்சம் சார். ஸ்லோவா தான் புரியும். இப்ப நீங்க அடிச்சிட்டு ரியலைஸ் பண்ணுவீங்கன்னு சொல்றீங்களா? அடிச்சிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு ரியலைஸ் பண்ணுவீங்களா? இல்ல கொஞ்ச நாள் கழிச்சு ரியலைஸ் பண்ணுவீங்களா? அடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ரியலைஸ் பண்ணுவேன் சார். என்னோட ஹெல்த் வைஸ் இத நான் என் பொண்ணு மேல இது பண்ணிட்டேன். என்னோட கோவத்த என் பொண்ணு மேல காட்டிட்டேன் அப்படின்னு சொல்லி ரியலைஸ் பண்ணுவேன் சார் கொஞ்ச நேரத்திலேயே. சரி. அப்ப உங்களோட லைஃப்ல வந்து நடந்த சேலஞ்சஸ் இல்ல ப்ராப்ளம் வந்துட்டு என்ன அப்டின்னா, ஹெல்த் வைஸும் சரி, இன்கம் வைஸும் சரி, ரிலேஷன்ஷிப் வைஸும் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப்குள்ள எப்படின்னு நீங்க நீங்க சண்டை போடுவீங்களா? சண்டை போட மாட்டீங்களா? போடுவோம் சார். ஓகே. போட்டா தான் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப். சரி, ஓகே. அந்த மாரி வந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறமேட்டு இப்ப நீங்க வந்துட்டு சண்டை போடுறீங்களா? இப்ப இல்ல சார். இப்ப சண்டை போடல. இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. அவசரப்படாதீங்க. இப்ப நீங்க வந்து ஹெல்த் வந்துட்டு முதல்ல இருந்த மாரியே இருக்கா? இல்ல இப்ப ஹெல்த் இம்ப்ரூவ் ஆயிருக்கா? ஹெல்த் இம்ப்ரூவ் ஆயிருக்கு சார். அப்புறம் குழந்தைங்கள வந்துட்டு இப்ப அடிக்கிறீங்களா? அடிக்கிறது இல்லையா? இல்ல சார். எவ்வளவு நாளா நீங்க அடிக்கிறது இல்ல? நான் இப்ப நியர்லி 9 மந்த்ஸ் கிட்ட அடிக்கிறதே இல்ல. ஸ்டார்ட் பண்ணி 10 மந்த்ஸ் சரி, ஆச்சு. ஓகே. அதுலேருந்து அடிக்கிறதே இல்ல. அடிக்கிறதே இல்ல. அதுக்கப்புறம் உங்களோட கடன் வந்துட்டு 3,00,000 இருந்து இப்ப 3000 பவுண்ட்ஸ்ல இருந்து இப்ப எவ்வளவு பவுண்ட்ஸ் வந்துட்டு கடன் இருக்கு? இப்ப 1500 சார். அப்ப கிட்டத்தட்ட 1,50,000 ரூபாய் வந்துட்டு என்ன அப்டின்னா, நீங்க உங்களோட கடன நீங்க அடைச்சிருக்கீங்க. எஸ் சார். சரி, ஓகே. ஆ, இப்ப இப்ப உங்களோட மந்த்லி இன்கமும், எக்ஸ்பென்ஸும் பரவாயில்லையா இப்போ? ஈக்குவலா போயிட்டு இருக்கு சார். கொஞ்சம் பேலன்ஸும் இருக்கு சார் அதுல. ஓ! அப்ப நீங்க உங்களோட இன்கம் வந்துட்டு அதிகமாயிடுச்சு. எக்ஸ்பென்ஸ விட உங்களோட இன்கம் வந்துட்டு அதிகமாயிடுச்சு. எஸ் சார். அப்படி ஆனா தான் வந்துட்டு கடன கட்ட முடியும். சரியா? ஓகே. கண்டிப்பா சார். கடனையும் கட்டியிருக்கீங்க. கையில காசும் வச்சிருக்கீங்க. ஒரு 9 மந்த்ஸ்ல நடந்திருக்கு. ஹெல்த் வைஸ் வந்துட்டு இப்ப எப்படி இருக்கு? ஹெல்த் வைஸ் நெறைய இம்ப்ரூவ்மென்ட் இருக்கு சார். தைராய்ட்லேருந்து கம்ப்ளீட்டா ரிலீவ் ஆயிட்டேன்.
டாக்டர் அட்வைஸ் டேப்லெட்டும் ஸ்டாப் பண்ணிட்டேன், தைராய்டு டேப்லெட்டு. எவ்வளவு நாளா வந்துட்டு தைராய்டு வந்துட்டு நீங்க தைராய்டுக்கு வந்துட்டு டேப்லெட்ஸ் எடுத்தீங்க? 8 வருஷமா எடுத்துட்டு இருந்தேன் சார். என்ன எல்ட்ராக்சின் எடுத்தீங்களா, தைராக்சின் எடுத்தீங்களா? ஹை நான் ப்ரெப்போதைராசில் சார். ஹைப்பர் ஓகே, தைராய்டு ப்ராப்ளம் இருந்துச்சு. ஓகே. சரி, இப்ப வந்துட்டு என்ன அப்படின்னா டாக்டரோட அட்வைஸ் படி அதுல இருந்து ரிலீஸ் ஆயிட்டீங்க. எஸ் சார், கம்ப்ளீட்டா லீவ் ஆயிட்டேன். சரி, ஓகே. இப்ப நாங்க வந்துட்டு நீங்க உங்ககிட்ட இருந்து நான் பேசின வரைக்கும் என்ன அப்படின்னா 2 பார்ட் வந்துட்டு பார்த்திருக்கிறோம். ஒண்ணு வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு 9 மந்த்ஸ் முன்னாடி ஒண்ணு சொல்றீங்க. அப்புறம் 9 மந்த்ஸ்க்கு அப்புறமேட்டு நீங்க குழந்தைய அடிக்கிறது ஸ்டாப் பண்ணதுல இருந்து வந்துட்டு அத வந்துட்டு கேட்கறோம். சரியா? இப்ப எஸ் எனக்கு சார். என்ன வேணும் அப்படின்னா, இந்த மாரி வந்துட்டு ஒரு மாற்றம் நடந்ததுக்கு வந்துட்டு எக்ஸாக்ட்டா வந்துட்டு என்ன அப்படின்னா எங்க நடந்தது? எப்படி நடந்தது? எனக்கு அந்த எஜுகேஷன் செஷன்ஸ் தான் சார் மெயின் பார்ட் பண்ணது. பிகாஸ் இந்த இல்லைங்க. எனக்கு குழந்தைங்கள எனக்கு இருங்க ஒரு நிமிஷம். எஜுகேஷன் செஷன்னா என்னன்னு புரியல. ஏன்னா இங்க வந்துட்டு என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட ஆ எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்னா 1000 1400 பேர் மேல இருக்காங்க. எஜுகேஷன் செஷன்னா எல்கேஜி போய் சேர்ந்துட்டீங்களா ஸ்கூல்ல? இல்ல சார். ஹெல்த் வைஸ் ம். நம்மளோடதுல ஆன்லைன் எஜுகேஷன் செஷன் போகுது. ஸோ அதுல வந்து நான் ஜாயின் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ அதுலேருந்து ஓ! கொஞ்சம் கொஞ்சமா லேர்ன் பண்ணதுல என்னோட டென்ஷன்லாம் கம்மியாச்சு சார். இல்ல. ஸோ இது நீங்க நீங்க ப்ளூ நெருங்க. இருங்கம்மா. நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம பேசுறது மத்தவங்களுக்கு புரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த என்னோட நோக்கம் வந்துட்டு என்ன அப்படின்னா, இந்த ஃபாரம்ல இருக்கக்கூடிய பீப்பிள் அவங்களோட ப்ராப்ளம் வந்துட்டு மினிமைஸ் ஆகணும். இல்ல அட்லீஸ்ட் அவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா கிடைக்கணும். சரியா? யாரு பெத்த பிள்ளைங்களோ இல்ல அவங்க எல்லாமே. இல்லையா? நமக்கு யா எப்படி அடிபட்டா வலிக்குமோ, அந்த மாரி அவங்களுக்கும் அடிபட்டா வந்துட்டு வலிக்கும். கரெக்ட்டா? எஸ் நீங்க சார். வந்துட்டு ஷூர். என்ன அப்படின்னா, நீங்க ஏதோ ஒரு ஆன்லைன் எஜுகேஷன் செஷன் வந்துட்டு என்ன அப்படின்னா, நீங்க பார்ட்டிசிபேட் அதுக்கு பேர் தெரியல, எனக்கும் தெரியல, உங்களுக்கும் தெரியல. உட்டுருங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அந்த வாய்ப்பு உங்களுக்கு எப்படி கிடைச்சது? என்னோட ஸ்கூல் மேட் அக்கா 10 இயர்ஸ் கழிச்சு கான்டாக்ட்ல கிடைச்சாங்க சார். ஸோ அப்ப வந்து நாங்க அவங்க என்ன சொன்னாங்க? பேசினபோது அவங்க 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 என்ன சொன்னாங்க? அவங்க சொன்னாங்க, "நான் அப்படி ஒண்ணு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன்மா நெறைய பேருக்கு. ஸோ உங்களுக்கு என்னென்ன இருக்கு, உங்களோட ஹெல்த் வைஸும் நீங்க இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும்னு" சொன்னாங்க. ஸோ நான் ஜென்ரலா சாட் பேசுவோம். இருங்க. ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க அவங்க சொன்னது ஏன் நம்புனீங்க? எஸ் சார். ஸோ ம், அவங்க வந்து வெயிட் லாஸ் பண்றத பத்தி சொன்னாங்க. அவங்க ஹெல்த் வைஸ் இம்ப்ரூவ் ஆனதையும் சொன்னாங்க சார். அவங்க யூரின் ம். இன்ஃபெக்ஷன்ல யூட்ரஸ் ப்ராப்ளத்துலருந்து வெளில வந்திருக்கேன். நான் இவ்வளோ வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன்னு சொன்னாங்க. ஸோ அதுலேருந்து எவ்வளவு நான் எனக்கு எவ்வளவு எவ்வளவு வெயிட் லாஸ் பண்ணேன்னு சொன்னாங்க? நியர்லி அவங்க 17 கேஜி கிட்ட வெயிட் லாஸ் பண்ணியிருக்காங்க சார். அவங்க சொன்னதுமே அப்படியே நம்பிட்டீங்களா நீங்க? எனக்கு அப்ப ஒரு கான்ஃபிடென்ட் இல்ல சார். சுத்தமா இல்ல அப்ப. இது இப்படி நடக்குமா? அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. இல்ல சரி ஓகே நம்மளும் அவங்க 17 கிலோஸ் குறைஞ்சாங்கங்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்? ஸோ அவங்க பிக்சர் பார்த்தேன் சார். அவங்க நான் நேரா பார்த்ததில்ல ஆஃப்டர் தட் இப்ப இப்ப ரீசென்ட்டா. அது பிக்சர் பார்த்தேன் பார்க்கும்போது சார். அதுல டிஃபரன்ஸ் இருந்தது. எஸ் சார். சரி, ஓகே. ஏன்னா என்ன விளக்கமா சொன்னீங்க அப்படின்னா தான் நமக்கு வந்துட்டு புரியும். இல்லாட்டி நம்ம வந்துட்டு மர்ம பாஷையில பேசிட்டு இருக்கிற மாரியே இருக்கும். ஜார்கன் சொல்லுவாங்க. மத்தவங்களுக்கு புரியாத பாஷையில நம்ம பேசுறதுக்கு பேர் வந்துட்டு ஜார்கன். அந்த மாரி ஒருத்தர் கூட புரியாம இந்த ரூம்ல இருந்து வெளியில போகக்கூடாது. அவங்களுக்கு புரியணும். சரியா? ம். ஓகே சார். ரொம்ப மடக்கி மடக்கி கேள்வி கேட்கிறேனா? இல்ல சார். ஓகே சார். நோ ப்ராப்ளம். ஆ, ஓகே. குட். ஓகே. சரி. ஆ, ஏன்னா இப்போ நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா என்ன சொல்றது? அவங்க சொன்னதுக்கு அப்புறமேட்டு என்ன அப்படின்னா நீங்க போய் என்ன பார்த்தீங்க நீங்க? ஆன்லைன்ல அந்த டைம்ல கிளாஸ் Zoomல போயிட்டு இருந்துச்சு சார். ஸோ நான் அத கனெக்ட் ஆயி எல்லா நாளும் பார்க்க ஆரம்பிச்சேன். எனக்கும் அது பிடிச்சு போச்சு. அவங்க ஆன்லைன்ல வந்துட்டு ஏதோ சொன்னாங்கன்ட்டு நீங்க போய் பார்த்தீங்க இல்லையா? ஆமா சார். அங்க வந்துட்டு என்ன அப்படின்னா, உங்களோட பிரச்சனைகளுக்கு என்ன வந்து அங்க வந்து சொல்யூஷன் வந்துட்டு உங்களுக்கு இருந்தது? என்ன நீங்க ஐடியா கிடைச்சது? என்ன நீங்க லேர்ன் பண்ணீங்க? அத சொல்லுங்க. ஸோ அந்த ஆன்லைன்ல வந்து நெறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணாங்க சார். அதுல வந்து எனக்கு ஃபர்ஸ்ட்டு 1 வீக்குக்குள்ள உள்ளவங்கல இருந்து ஷேர் பண்ணாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இவ்வளோ நாள்ல இந்த ரிசல்ட் கிடைக்குமா? அதுல என்ன அப்படி உங்களுக்கு பிடிச்சது? ஸோ ஃபர்ஸ்ட்டு 1 வீக்குக்குள்ள ரிசல்ட் ஷேர் பண்றவங்களே எனக்கு 3 டேஸ்ல இந்த ரிசல்ட் கிடைச்சிருக்குன்னு சொல்லுவாங்க. அடுத்தது என்னோட கோச் நான் கான்டாக்ட் பண்ணி நானும் ஜாயின் பண்றேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ அவங்க எனக்கு அதுக்கு என்ன பண்ணணுமோ செஞ்சு குடுத்தாங்க. நான் லேர்ன் சரி. பண்ணணும். நெறைய லேர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டெய்லி பேசிஸ்ல பார்க்க ஆரம்பிச்சேன். ஸோ அதில ம், என்ன சொல்லி தராங்களோ, என்னோட கோச் என்ன சொல்லி தந்தாங்க அப்படியே ஃபாலோ பண்ணவும் ஆரம்பிச்சேன். என்னோட ம். ரிசல்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. நான் ஃபாலோ பண்ணதுல. ஸோ அப்ப உங்களுக்கு என்ன டே பை ரிசல்ட் கிடைச்சது? நான் வித்தின் 4 மந்த்ஸ்ல தைராய்ட்லேருந்து கம்ப்ளீட்டா ரிலீவ் ஆகி 14 கேஜி வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன் சார். போது நான் என்னோட ஹெல்த் இம்ப்ரூவ் ஆச்சு சார். ப்ளஸ் டாக்டரும் எவ்ரி 6 வீக்ஸ் ஒன்ஸ் பிளட் டெஸ்ட் எடுப்பாங்க. என்னோட ம், வெயிட் வந்து லாஸ் ஆச்சு சார். ம், ப்ளஸ் நான் ஆக்டிவா ஃபீல் பண்ணேன். கால் ம், நரம்பு பிடிச்சிக்கிற ப்ராப்ளம் இருந்துச்சு. அதுலேருந்து கம்ப்ளீட்டா ரிலீவ் ஆனேன்.
ம். டாக்டர்ஸும் என்னோட ரிசல்ட்ட பார்த்துட்டு, "உன்னோட தைராய்டு லெவல் எப்பயுமே குறையாம இருந்துச்சு. அப் அண்ட் டவுன்லயே இருந்துச்சு." என்னோட டேப்லெட் டோஸ் வந்து ஒரு தடவ அது ஜாஸ்தி பண்ணுவாங்க. ஒரு தடவ கம்மி பண்ணுவாங்க. அப்படியே இருந்துச்சு. அவங்களே ஷாக்கிங்கா என்னைய பார்த்து ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. "நீ என்ன ம். பண்ற? நீ ஏன்னா எப்பயும் இல்லாத அளவுக்கு உன்னோட தைராய்டு லெவல் வந்து நார்மலுக்கு வருது. ஸோ அப்பன்னா ம். நீ என்ன பண்ற?" அப்படின்னு கேட்டாங்க. ஸோ ஆ. நான் உங்களோட டேப்லெட் கன்டின்யூ பண்ணிட்டுருக்கேன். எக்ஸ்ட்ரா நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். நீ அத அப்படியே ஸ்டாப் பண்ணாத. கன்டின்யூ பண்ணு அப்படின்னாங்க ஒரு வார்த்த. ஆ. அத அப்படியே நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன் சார். அதுல நான் இந்த ரிசல்ட் எடுத்தேன். கடைசில அவங்க ஷாக் ஆகி தான் என்னோட டேப்லெட் வந்து நான் உனக்கு ஸ்டாப் பண்றேன். நீ கம்ப்ளீட்டா கியூர் ஆயிட்ட. அதுலேருந்து நீ ஆ. வெளிய வந்துட்ட அப்படின்னாங்க. ம். 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 ஸோ ம். 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 ஸோ அந்த சரி. இதுல ஓகே. நான் அப்புறம்? இந்த ரிசல்ட் எடுத்தேன் சார். ஓகே. அப்புறம்? அப்புறம் என்னோட ஹஸ்பண்டும் சேர்ந்து ஃபாலோ பண்ணாரு சார் இந்த ஃபுட்டு. ஸோ ம். அவருக்கும் சேம் ஹெல்த் ப்ராப்ளம் இருந்துச்சு. லிவர் ஃபேட் ப்ராப்ளம் அவருக்கு இருந்தது. ம். எக்ஸஸ் ம். ம். வெயிட்ல இருந்தாரு. அவரும் ஓகே. சேம் ஹாஸ்பிட்டல் விசிட்ல தான் இருந்தாரு. ஆ. அவருக்கு வெயிட் லாஸ் பண்ண சொன்னாங்க. அத எப்படி பண்ணணும்? என்ன பண்ணணும்? ஒண்ணுமே சொல்லல. ஆயில் ம். ஐட்டத்த மட்டும் ஸ்டாப் பண்ணுன்னாங்க. ம். பட் சேம் டே நானும் அவரும் சேர்ந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சோம். ஆ. ஆரம்பத்துல அவர் 2 மந்த்ஸ்ல 12 கேஜி வெயிட் லாஸ் பண்ணாரு சார். லிவர் ஆ. ஃபேட் ப்ராப்ளம் கம்ப்ளீட்டா ரிலீவ் ஆனாரு. ஆ. அவருக்கும் டாக்டர்ஸ் ஆச்சரியமா கேட்ட கொஸ்டின் இதுதான். "நீ என்ன பண்ண? உனக்கு லிவர் ஃபேட் இருந்த சரி. ஓகே. 2 அடையாளமே பேருக்கும் இல்லாம போச்சு." 2 பேருக்கும் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆனது. அதுக்கப்புறம் குழந்தைங்கள அடிக்கிறது, அதுக்கப்புறம் இந்த இன்கம் எல்லாம் ஏர்ன் பண்ணது. இது வந்துட்டு இந்த ப்ராசஸ் வந்துட்டு இந்த லர்னிங்ல வந்துட்டு என்ன லேர்ன் பண்ணி உங்களுக்கு ஆனது? ஸோ பசங்கள அடிக்காமயே விட்டுட்டோம். அதுக்கப்புறம் இந்த ப்ளூ பிரிண்ட் நீங்க கொண்டு வந்தீங்க சார். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஸோ எங்களுக்கு அன்டைம் தான் அந்த டைம். ஸோ இருந்தாலும் நாங்க ம். ஃபியூ இத அட்டெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதில மணி மேனேஜ்மென்ட் பத்தின்னு சொல்லிக் இல்ல குடுத்துருக்கீங்க. நீங்க இப்ப அதுதான் ப்ளூ பிரிண்ட்ன்னு சொல்றீங்க. அப்புறம் அன்டைம்ன்னு சொல்றீங்க. என்ன டைம் அது? அன்டைம்ன்னா என்னது? எங்களுக்கு 12:30 சார் மிட்நைட். மிட்நைட் வந்துட்டு நடந்தது. ஓகே. அந்த புரோகிராம் நீங்க அட்டெண்ட் பண்ணீங்க. எஸ் சார். அட்டெண்ட் பண்ணோம். ஸோ ம். அதில வந்து மணி மேனேஜ்மென்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு சார். எங்களுக்கு மெயினா அதுதான் எங்களுக்கு மெயின் ப்ராப்ளமா இருந்தது. ஸோ ம். அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அத நாங்க அப்ளை பண்ண ஆரம்பிச்சதுல நாங்க எங்களோட கடனையும் நாங்க கம்மி பண்ணியிருக்கோம் சார். ம். 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 இப்ப என்ன ஸோ பண்றீங்க? இப்ப வந்து ஸ்டில் பார்ட் டைம் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். ஹஸ்பண்டும் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க சார். ஆ. பொண்ணும், பையனும் வீட்ல இருக்காங்க. ஸோ பொண்ணு ஸ்கூல் போக ஆரம்பிச்சிருக்கா. அவளுக்கு தேவையானதெல்லாம் நாங்க வாங்கி குடுக்குறதுக்கு எங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு சார் இப்ப. பார்ட் டைமா நீங்க என்ன பண்றீங்கம்மா? சூப்பர்வைசர் சூப்பர் மார்க்கெட்ல வந்து ஒரு ஆன்லைன் ஷாப் பிக்கரா இருக்கேன் சார். ஓகே. அதிலிருந்து பணம் சம்பாரிச்சுட்டீங்க. எஸ் சார். ஓகே. ம். நல்லா சிறப்பா சொன்னீங்கம்மா. ஓகே. கங்கிராச்சுலேஷன். இந்த பையனெல்லாம் உங்களுக்கு வந்துட்டு இவ்வளவு வந்துட்டு ஹெல்த் இம்ப்ரூவ் ஆயிருக்குது. உங்களுக்கும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கும். ஆ? குழந்தைங்கள வந்துட்டு அடிக்காம ஒரு கண்டிஷனுக்குள்ள வந்துட்டு லேர்ன் பண்ணீங்க. நீங்க இது யாருக்குமே ஹெல்ப் பண்ணலையா? ஹெல்ப் பண்ணியிருக்கேன் சார். நெறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்களும் நல்ல ரிசல்ட் எடுத்திருக்காங்க. சரி, ஓகே. அப்போ அதுக்கு ஸோ பேர் என்ன? நீங்க அதுக்கு பேர் என்ன? நீங்க அந்த மாரி ஹெல்ப் பண்ணாதீங்கல்ல, அந்த வேலைக்கு பேர் என்ன? எஸ் சார். அது ஒரு வெல்னஸ் கோச் சார். நாளைக்கு சாயந்தரம் சொல்றீங்களா? சாரி சார். இல்ல எனக்கு எதுக்கு சாரி சொல்றீங்க? இல்ல. உங்களுக்கு இல்ல. நடந்தது நீங்க பாருங்க, உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்டின்னா, லர்னிங்ல வந்துட்டு இருக்கிறீங்க இல்லையா? எஸ் ஆ? சார். எஸ் சார். பொதுவாவே ஷூர். நீங்க என்ன அப்டின்னா, உங்களுக்கு என்ன நடந்ததோ, அத வந்துட்டு நடந்த மாரி நீங்க சொல்றதுக்கு வந்துட்டு நீங்க கத்துக்கணும். அது வந்துட்டு என்ன அப்டின்னா, ஒரு முக்கியமான லர்னிங். சரியா? எஸ் சார். அந்த லேர்னிங்குள்ள நீங்க போனீங்கன்னா, இன்னும் வந்துட்டு என்ன அப்டின்னா, நீங்க நெறைய பேரோட லைஃப வந்துட்டு என்ன அப்டின்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணலாம். எவ்வளோ பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க? நான் இப்ப அரவுண்ட் 50%க்கு நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன் சார். 50 பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறீங்க. அத அப்படியே எஸ் சார். மறைக்கிறீங்களேம்மா? ஏன் சொன்னா மத்தவங்க யாராவது வந்துட்டு பயனடைஞ்சிருவாங்கன்ட்டா? அப்படி கரண்ட் இல்ல கண்டுபிடிச்சு சார். நெறைய பேர் ஹெல்ப் பண்ணணும் சார். ஹெல்ப் இல்ல. பண்ணிட்டு இருக்கேன் சார். இருங்க. கரண்ட் கண்டுபிடிச்சவன் யாருக்குமே சொல்லாம இருந்திருந்தா, நம்ம வந்துட்டு இந்நேரம் பேசவே முடியாது. மொபைல் சார்ஜ் ஆகியிருக்காது. சரியா? எஸ் ஆ? சார். ஓகே. வேற இப்ப நீங்க ஹேப்பியா இருக்கிறீங்க. இந்த 9 மந்த்ஸ்ல கன்டினியூஸ் லர்னிங்ல இருக்கிறீங்களா? ஆமா சார். கன்டினியூஸா லேர்னிங்ல இருக்கிறீங்க. ம். சார் 9 சரி. மந்த்ஸ்ல நான் இதுவரைக்கும் 5000 பவுண்ட்ஸ்க்கு மேல ஏர்ன் பண்ணியிருக்கேன் சார். அப்படியா? எஸ் பரவாயில்லையேம்மா. சார். கங்கிராச்சுலேஷன். குட் ஜாப். நீங்க பார்ட் டைமா வேலைக்கு போறீங்களா? எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க மாசம்? அதுல ஒரு 350 பவுண்ட்ஸ் வரும் சார். அதுக்கு அப்ப 30,500 ம். சார். ஓகேம்மா. ஓகே. சூப்பர். ஓகே. ஏதாவது கேள்வி என்கிட்ட கேட்கணுமா? எஸ் சார். கண்டிப்பா சார். ம். ஆர்டினரி ம். பீப்பிள எப்படி சார் எக்ஸ்ட்ரார்டினரி பீப்பிளா ஆக்கணும்? அதுக்கு என்ன பண்ணணும்? உங்கள மாரி ஆகுறதுக்கு? உங்கள இப்ப நான் என்ன உங்களுக்கு என்ன பண்ணணும், அத வந்துட்டு என்ன அப்படின்னா, அதுதான் வந்துட்டு ஆர்டினரி பீப்பிள் எக்ஸ்ட்ரார்டினரி ஆகுறது. கரெக்ட்டா?
ஓகே சார். நீங்க நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா, உங்களுக்கு நடந்தத வந்துட்டு ரொம்ப ஆர்டினரியா நீங்க சொன்னீங்க. கரெக்ட்டா? எஸ் சார். இதுல நடுவுல நான் சில கேள்விகள் வந்துட்டு என்ன அப்படின்னா கேட்கும்போது, இப்போ உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா, நீங்க இங்க பேச வரும்போது இருந்தத விட கொஞ்சம் நீங்க இம்ப்ரூவ் ஆயிருக்கீங்களா? இல்லையா? கண்டிப்பா இம்ப்ரூவ் ஆயிருக்கேன் சார். என்ன இம்ப்ரூவ் ஆனீங்க? ஃபியர் போயிருக்கு சார். ஃபியர் போயிருக்குல்ல. இவ்வளவுதான் வித்தியாசம். இவ்வளவுதான் ஆர்டினரி பீப்பிள்க்கும், எக்ஸ்ட்ராடினரி பீப்பிள்க்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன அப்படின்னா, 2 பேருக்குமே ஃபியர் இருக்கும். சரியா? யா. எனக்கும் தான் ஃபியர் இருக்குது. புரியுதா? நீங்க இருக்கிறதுனால தான் நான் கொஞ்சம் தைரியமா இருக்கிறேன் நானு. இல்ல? ஒரு ஃபியர் வந்துட்டு என்ன அப்படின்னா இருக்கும்போது, அந்த ஃபியர் வந்துட்டு வெளியில நம்ம காமிக்காம, இல்ல அந்த ஃபியர கண்டுக்காம நம்ம கிராஸ் பண்றதுக்கு பேரு தான் வந்துட்டு தைரியம். அதுதான் வந்துட்டு என்ன அப்படின்னா, ஒரு ஆர்டினரி பெர்சன் வந்துட்டு எக்ஸ்ட்ராடினரி பெர்சன் ஆகுறது. அந்த எக்ஸ்ட்ராங்கிறது வந்துட்டு வேற ஒண்ணுமே இல்ல. அந்த ஆர்டினரிக்கு முன்னாடி இருக்கிற எக்ஸ்ட்ரா. நீங்க அந்த ஃபியர் சொன்னீங்க இல்லையா? அந்த எஸ் சார். ஃபியர் இப்ப வந்துட்டு என்ன அப்படின்னா, ஒரு 15 நிமிஷம் நீங்க பேசும்போது எலிமினேட் ஆயிடுச்சுல்ல? எஸ் சார். அது திருப்பி போயிடுச்சு சார். வரக்கூடாது. சுத்தமா இல்ல சார். அது வரக்கூடாது. நிழல் மட்டும் தான் ஓகே நம்ம சார். கூட வரணும். நம்மளோட ஃபியர் நமக்கு தேவையில்லாம, நம்ம வளர்ச்சிக்கு தேவையில்லாத விஷயங்கள் எதையுமே கட் பண்ணி, நம்ம அதோட வந்துட்டு என்ன அப்படின்னா, கனெக்டடா இல்லாம நம்ம மூவ் ஃபார்வர்ட் பண்ணணும். சரியா? ஷூர் சார். தேங்க் யூ சார். தேங்க் யூ சார். ஓகேம்மா. ரொம்ப ரொம்ப சிறப்பான உங்களோட அனுபவங்கள் வந்துட்டு கேட்கும்போது வந்துட்டு என்ன அப்படின்னா, ரொம்ப நல்லா இருக்கு. சரியா? ஸ்ரீலங்கால பிறந்து, நீங்க லண்டன்ல போய் வாழ்ந்து, அதுக்கப்புறம் இப்ப வந்து இந்தியால இருக்கிற பீப்பிளோடையும், உலகத்துல இருக்கிற பீப்பிளோடையும் நீங்க கனெக்டடா நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா, நீங்க பேசுறீங்க, பயனடைஞ்சிருக்கிறீங்க. சரியா? எஸ் சூப்பர். சார். இன்னும் இன்னும் சிறப்பா வந்துட்டு என்ன அப்படின்னா, நெறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுங்க. கன்டினியூஸ் லேர்னிங்ல வந்துட்டு என்ன அப்படின்னா, நீங்க இருங்க. சரியா? ஷூர் சார். தேங்க் யூ சோ மச் சார். ஆமா. அந்த பார்ட் டைமா பண்ற இன்கம்ம விட, நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா, நான் நினைக்கிறேன் நீங்க ஒரு வெல்னஸ் கோச்சா இருக்கிறீங்க. இதுல இன்கம் வந்துட்டு இன்கிரீஸ் பண்ணிட்டு, இத ஃபுல் டைமா பண்ணி, ஃபுல் டைமா நீங்க வீட்ல இருந்து குழந்தைங்களையும் பார்த்துக்கிற அம்மாவா இருக்கணும். அந்த சின்ன வயசுல வந்துட்டு, குழந்தைங்க அம்மா இல்லாம வந்துட்டு என்ன அப்படின்னா, பிரிஞ்சு இருக்கிறது வந்துட்டு அவ்வளவு நல்லது கிடையாது. சரியா? எஸ் சார். ஷூர் சார். டெஃபினெட்லி சார். அது நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா பண்ணுங்க. சரியா? சூப்பர். ஷூர் சார். தேங்க் யூ சோ மச் சார். ஓகே.